அனைவருக்கும் வணக்கம். தற்போது நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் உடைய ஆன்சர் கீ கொஸ்டின் 51. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? ஆப்ஷன் டி சிறந்த விடை குலசேகர ஆழ்வார். கொஸ்டின் 52. மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா என்பதை கண்டறிக. ஆப்ஷன் டி சிறந்த விடை கொடை வினா. ஆசிரியர் மாணவர்களிடம் அந்த சீருடையை கொடுக்கறதுக்காக கேட்குறாரு, அதனால இது கொடை வினா. கொஸ்டின் 53. பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆப்ஷன் டி நல்லா கவனிச்சு பாருங்க. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? அடுத்ததா கொஸ்டின் 54. பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. உணர்த்தினன். ஆப்ஷன் சி சரியான விடை தன்மை உரிமை வினைமுற்று. கொஸ்டின் 55. பொறுத்துக. ஆப்ஷன் பி சரியான விடை முல்லைப்பாட்டு நெஞ்சாற்று படை, பட்டினப்பாலை வஞ்சி நெடும் பாட்டு, நாலடியார் வேளாண் வேதம், வெற்றி வேட்கை நெருந்தொகை. கொஸ்டின் 56. பொறுத்துக. ஆப்ஷன் ஏ சரியான விடை 4, 1, 2, 3. தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகள், பாலராவாயன், திருஞான சம்பந்தர், பன்மொழி புலவர் அப்பாத்துரையார், சொல்லின் செல்வர் ராபிசேது பிள்ளை. கொஸ்டின் 57. ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலநாதர். ஆப்ஷன் பி. கொஸ்டின் 58. தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஸ் குறித்து டேஸ் கூறினார். ஆப்ஷன் பி. ஆனந்தரங்க நாட்குறிப்பு உவே சாமிநாதர். கொஸ்டின் 59. ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை அறம். கொஸ்டின் 60. ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? ஆப்ஷன் பி. பகையவர்க்கு உதவுதல். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.